மூணாவது வருஷம் போயிட்டு சொன்னார். ஆன்மீகம் என்பது அறம் சார்ந்த ஒன்று. ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ஆகவே மதுரை மாவட்டத்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கம் பேணியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய கூட்டம்தான் இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஆன்மீகவாதிகள், தமிழக மக்கள், அனைத்து தரப்பட்ட பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதி பூங்கா தமிழகம் என்றால் அந்த சொல் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு பொருந்துகின்ற ஒரு சொல் அமைதி பூங்கா மாநிலம் தமிழகம் என்பது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.